வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். இந்த விட நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டமின் இந்தியா அண்ட் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரிசர்வேஷன், இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது நிறைய பேருக்கு இங்க பிரச்சனையாகவும் இருக்கு, நிறைய பேர் இங்க வந்து ஆதரவாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அப்படி இருக்கும்போது நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூனிட் 9 கீழேயும் வருது, டாபிக்காகவும் வருது. அதனால இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பின்தங்கிய சமூகங்கள், அதாவது அண்டர் பிரிவிலேஜ் கம்யூனிட்டிஸ் அப்படின்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க இந்த சமூகத்திலையும் இங்க இருக்கக்கூடிய கல்வி அப்படின்றதுலையும் மேம்படுத்தினா அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது மேம்படும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இடஒதுக்கீடு, அதாவது ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு கூறும் சமத்துவ வாக்குறுதியை அடைவதற்காகவே இது அமைந்துள்ளது. அதாவது இட் இஸ் மீன் டு அச்சீவ் தி ப்ராமிஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி என்ஷர்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இடஒதுக்கீடு அப்படின்றது இங்க எதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னா, சமத்துவம் அப்படின்றதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. ரெண்டாவது, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறையோட முக்கிய நோக்கம், ஓகே, மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்றதே பின்தங்கிய சமூகங்களில் சமூக மற்றும் கல்வி நிலையை மேம்படுத்துவதும் அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் ஆகும். The main objective of the reservation system in India is to improve the social and educational status of underprivileged communities and the improve their lives. அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அப்படின்றதும் அரசாங்க வேலை அப்படின்றது கொடுக்கும்போது அவங்க உயர்வடைவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சமூகம் அப்படின்றது உயர்வடைஞ்சு இங்க சமூகத்துல ஒரு சமத்துவம் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோளாவே இருக்கு. இப்போ இந்தியான்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, இந்தியா தமிழ்நாடு எல்லா பக்கமே எடுத்து பார்க்கும்போது, இந்தியாவில் கூட இடஒதுக்கீடு முறை அப்படின்றது எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னா 3 விஷயங்களுக்கு. ஒன்று கல்வி, எஜுகேஷன் அப்படின்றதுக்கு, ரெண்டாவது வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது, மூணாவது ஜெண்டர் பாலினத்தின் அடிப்படையில். இந்த மாதிரி 3 விதமான ரிசர்வேஷன் அப்படின்றது தான் இந்தியாவில் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது இந்திய அரசாங்கத்தின் இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இப்போ நம்ம இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே அதுக்கு ஒரு முன்னோடியா இருந்தது எந்த மாநிலம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு மாநிலம் தான். ஏன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பகுதியில், அதாவது அந்த நேரத்து மெட்ராஸ் மாகாணத்தில் இந்தியாவோட விடுதலைக்காகவும் போராடி இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்களின் சமூக நீதிக்கு இடஒதுக்கீடுக்காகவும் போராடி இருக்காங்க. அந்த மாதிரி காரணத்தினால நமக்கு 1928ஆம் ஆண்டு கோட்டா முறை அப்படின்ற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு சட்டம் கொண்டு வர கோட்டா முறை அப்படின்ற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல அனைத்திலுமே இடஒதுக்கீடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்படின்றது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி பீப்புள்ஸ் அப்படின்றவங்க தான் கொடுக்கப்படுது. ஜென்ரலா பார்க்கும்போது நமக்கு 100% அப்படின்றது இருக்கும். இந்த 100% அப்படின்றதுல நமக்கு எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5%, 7.5% அப்படின்றதும், எஸ்சி பீப்புள்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றவங்களுக்கு 15%, 15% அப்படின்றதும், ஓபிசி பீப்புள்ஸ் ஓகேவா அவங்களுக்கு 27%, 27% அப்படின்றதும், அதுபோக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு ஒரு 10% அப்படின்றது நமக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த 3 பேர் தான் வழங்கப்பட்டு இருந்துச்சு. இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது அடிப்படையில் 103வது சட்ட திருத்தத்தின் மூலியமா நமக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றது வழங்கப்பட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு 10% வழங்கப்பட்டதுனால நமக்கு 59.50% அப்படின்றது இந்திய அரசாங்கத்தோட ரிசர்வேஷன் பாலிசியா நமக்கு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 41.5% அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 41.50% அப்படின்றது நமக்கு ஜெனரல் கேட்டகரி, அதாவது பொதுவான ஒரு கோட்டா அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு இந்தியாவோட ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படின்றதே அடிப்படையாக கோட்டா முறை அப்படின்றத வச்சு தான் இருக்குது. இந்த கோட்டா முறை அப்படின்றது முதல்ல நமக்கு 1922 மெட்ராஸ் மாகாணத்தில் தான் நமக்கு உருவாக்கவும் பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது பார்க்க போறோம். தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 100% ஃபர்ஸ்ட் நமக்கு பிசி பீப்புள்ஸ், அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு 25.5% அப்படின்றது ஓபிசி பீப்புள்ஸ்க்கும், அதுவே 3.5% ஓபிசி முஸ்லிம்ஸ் அப்படின்றதுக்கும். தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 100% ஃபர்ஸ்ட் நமக்கு பிசி கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பின்தங்கிய மக்களுக்கு
பிசி பீப்புள்ஸ் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு 30% அப்படின்றது வழங்கப்படுது. அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னலாக பார்க்கும்போது பிசி பீப்புள்ஸ்க்கு 26.5% அப்படின்றதும் பிசியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நமக்கு 3.5% 3.5% இடஒதுக்கீடு அப்படின்றது வழங்கப்படக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு 20% 20% அப்படின்றது நமக்கு வழங்கப்படக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எஸ்சி கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 18% 18% அப்படின்றது வழங்கப்படுது. இதுல 15% அப்படின்றது 15% அப்படின்றது எஸ்சி பீப்புள்ஸ்க்கும், இன்னொரு 3% அப்படின்றது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அருந்ததியின மக்களுக்கும் வழங்கப்படக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்களுக்கு தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு கொள்கையின் அடிப்படையில் 1% அப்படின்றது வழங்கப்படுது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் அப்படின்றது பாலிசி அப்படின்றது நமக்கு 69% 69% அப்படின்றது வழங்கப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 31% அது ஜென்ரல் கேட்டகரி. இது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியா அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படின்றது அந்த கோட்டா முறை அப்படின்றது நமக்கு வந்து இருக்குது. கோட்டா முறை அப்படின்றது நமக்கு இருக்குது. ஸோ இதை மாதிரியே நம்ம நிறைய வீடியோஸ்ல சந்திப்போம். ரொம்ப முக்கியமானது வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு ரொம்ப முக்கியமானது வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, வீடியோ லிங்க் அப்படின்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். பாய்.